இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளீனாக இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பீயிங் க்ளீன். சரியா? சிங் அலாங். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் த வே வி வாஷ் அவர் ஃபேஸ், வாஷ் அவர் ஃபேஸ், வாஷ் அவர் ஃபேஸ். திஸ் இஸ் த வே வி வாஷ் அவர் ஃபேஸ் ஸோ ஏர்லி இன் த மார்னிங். ஸோ இதை நம்ம அப்படியே ரீட் பண்ணோம். இங்கே எப்படி அப்படியே கண்டினியூ பண்ணோம். இது வந்து வாஷ் அவர் ஃபேஸ்க்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? திஸ் இஸ் த வே வி வாஷ் அவர், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரஷ் அவர் டீத் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வாஷ் அவர் ஃபேஸ்க்கு பதிலாக ப்ரஷ் அவர் டீத்தில் நம்ம படிக்கணும். திஸ் இஸ் த வே வி ப்ரஷ் அவர் டீத், ப்ரஷ் அவர் டீத், ப்ரஷ் அவர் டீத். திஸ் இஸ் த வே வி ப்ரஷ் அவர் டீத் ஏர்லி இன் த மார்னிங். அதே மாதிரி திஸ் இஸ் த வே we have a bath, have a bath, have a bath. This is the way we have a bath so early in the morning. This is the way we comb our hair, comb our hair, comb our hair. This is the way we comb our hair early in the morning. This is the way we cut our nails, we cut our nails, we cut our nails. This is the way we cut our nails so early in the morning. ஸோ அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே படிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு ஹேவ் அ பாத், நம்ம குளிக்கணும். நம்ம க்ளீனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம குளிக்கணும். ப்ரஷ் மை டீத் மார்னிங் அண்ட் நைட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக குளிக்கணும். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணணும். காலையிலையும் நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ப்ரஷ் பண்ணணும். அடுத்தது கோம் மை ஹேர், தலையை நம்ம என்ன பண்ணணும்? நீட்டாக கட்டிக்கணும். அடுத்தது கட் மை நெயில்ஸ் ஷார்ட், நெயில்ஸ் எப்பவுமே க்ளீனாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வாஷ் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம க்ளீனாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். அடுத்தது பாருங்கள், லுக்கிங் ஆஃப்டர் மை செல்ஃப். உங்களுடையதை இங்கே பார்க்குறாங்க. என்னென்னா இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். சரியா? இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கான் இந்த பையன்? இப்படி தலையை காட்டுறாங்க. அப்போ தலையை காட்டுறாங்க. இதோட மேட்ச் என்னது? தலையில் இருக்க ஹேர் ப்ரஷ் அண்ட் கோம்ஸ். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன பண்ணுறாங்க? குளிக்கிறாங்க. ஸோ அப்போ குளிக்கிறதுனா நம்ம எதை மேட்ச் பண்ணணும்? சோப்பு, ஷாம்பு அண்ட் டவல் அதாமல் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெயில் கட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? நெயில் கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நெயில் கட்டரை மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறாங்க? இங்கே ப்ரஷ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ரஷஸ் அண்ட் டூத் பேஸ்ட்டை நம்ம மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் லிக்விட் சோப்பை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். த ஸ்டே க்ளீன் கிட். ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் கட் பண்ணி நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல ஒட்டியிருக்கோம். சரியா? என்ன பண்ணியிருக்கோம்? கட் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒட்டியிருக்கிறோம். சரியா? நீட்டாக ஒட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த ஸ்டே க்ளீன் கிட்டு இங்கே வந்து நம்ம எப்படி க்ளீனாக இருக்கணும் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது. ஸோ நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு இங்கே திங்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.